ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டே ரொட்டீன், அதாவது நம்ம ஊரில் இருக்கும்போது எடுத்த ஒரு 2-3 நாள் கிளிப்பிங்ஸ் மாதிரி சேர்த்து வச்சு ஒரு vlog-ஆக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஊர்லேருந்து என்னென்ன மசால் பொடிலாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் நம்ம சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு வந்தேன், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணினேன், என்ன மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் டே ரொட்டீனில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் இதில் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த vlog வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல ஒரு டைம் பாஸிங்காகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் தான் இந்த ப்ராசஸே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்குமே கொஞ்சம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்திங்கன்னா இந்த மசால் பொடி வந்து அரைக்கவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் மழையும் வேறு நல்லா ஹெவியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா மாறி நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. சரி, இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மல்லி, மிளகா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் ஒரே பொடியாக வந்து குழம்பு பொடியாக அரைச்சிருவோம். தனியாக வந்து மல்லிப்பொடி, தனியாக வந்துட்டு பிளைன் சில்லி தூள்னு அந்த மாதிரி நாங்கள் அரைக்கிறது கிடையாது. அது வந்து கொஞ்சம் அளவில் அரைச்சிக்கிடுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து நாங்கள் குழம்பு தூள்னு சொல்லி அரைச்சிருவோம். இந்த மாதிரி அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பொடியை வந்து நம்ம பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரம் மசாலா, கறி மசாலா, தனி மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகு, சீரகத்தூள், இந்த மாதிரி ஐட்டங்களை ஆட் பண்ணி சமைச்சாலே டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தேர்மூட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலைக்கடை நிறையா இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம எந்த கடையில் வாங்குவோமோ அந்த கடையில் போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தேர்மூட்டி தான் போய் வாங்குறது. பட் எப்போவாச்சும் நம்மளுக்கு போக முடியாத சமயங்களில் பார்த்திங்கன்னா நகரில் உள்ள சுகுணா ஸ்டோரில் இருக்கிற பாரதி ஸ்டோரில் தான் நாங்கள் வாங்குறது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராக இருக்கும். என்னடா இது இந்த மாதிரி மல்லி இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் என்ன பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா சன்லைட் அடிக்கும்போது ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 நாள் காய வச்சாலே போதும், சூப்பராக சுள்ளுன்னு காஞ்சி நல்லா ட்ரை ஆகிரும். அதிக அளவு அரைச்சி ரொம்ப வந்து வருஷக்கணக்காக 2-3 வருஷம்லாம் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ எவ்ரி 10 மாதத்துக்கு ஒருக்க நான் வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் இதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிடுவேன். சில்லியும் மல்லியும் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியாவில் நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சில்லி வந்து ஒரே மாதிரி ஈவனாக கலர் இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை லைட்டாக வந்து நம்ம உடச்சி பார்த்தோம்னா ஒரு மாதிரி புகையாக வரக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில்லியெல்லாம் நம்ம தனியாக வந்துட்டு பிரித்து எடுத்துடணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் வந்து எதுவும் வந்து உடஞ்சோ அதுக்கப்புறம் ஹோல்ஸு, ஓட்டை மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ள மிளகாயும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி தாங்க மல்லியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழு மல்லியாக இருக்கணும். அதில் எந்த விதமான ஹோல்ஸும் இருக்கக்கூடாது. நம்ம லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா மல்லியோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி மல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளுத்து போய் வெளிர்ன மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நல்லா கழுவி நீட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணி சன்லைட்டில் நல்லா டைரெக்டாக வந்துட்டு நாங்கள் வச்சுட்டோம். சில்லியை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் காய வச்சா போதும். ரொம்ப நேரம் நம்ம வெயிலில் வச்சோம்னா சில்லியோட கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிரும். அதுக்கப்புறம் பொடி பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டாலே நல்லா வந்து சூப்பராக செஞ்சிடலாம். அதே மாதிரி நாங்கள் எப்போவுமே அந்த சில்லியில் உள்ள அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அது முழுசாக எடுக்காமல், ஏன்னா அதில் உள்ள அந்த சீடெல்லாம் வந்து கொட்டி போகும்னு சொல்லிட்டு வச்சு அந்த மேலே உள்ள அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈர டவலோ ஒரு ஈர வேஸ்டியோ ஏதோ ஒன்று லைட்டாக நினச்சிட்டு இந்த மிளகாயை வந்து சும்மா வந்துட்டு ஒரு டவல் பாத் மாதிரி கொடுத்துருவேன். சும்மா லைட்டாக, ஏன்னா நம்ம வந்துட்டு ஓப்பனில் இருக்கோம், அது எப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியாது. சம்டைம்ஸ் அது மேலே ஏதோ சின்ன சின்ன தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி துவட்டி எடுத்துருவேன். ஸோ அதை லைட்டாக பண்ணினா போதும். மற்றபடி வந்துட்டு மற்றதெல்லாம் எப்பவும் போல தான் 1 by 1 பார்த்திங்கன்னா எப்பவும் போல தாங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதிக குவான்டிட்டியில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்சாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவும் வந்து கருக்க விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் வறுக்காமே எடுத்துடக்கூடாது. ஒரு அகலமான தாம்பாளத்தட்டில் 1 by 1 கொட்டி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி தான் செய்யணும். அதே மாதிரி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கட்டி பெருங்காயம் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா
அதை வந்து முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணுறதை காட்டிலும் லைட்டாக ஒரு அம்மியில் வச்சு 4 தட்டு தட்டி சின்ன சின்ன பீசஸாக இது பண்ணதுக்கு அப்புறமா 2-3 ட்ராப்ஸ் மட்டும் நெய்யில் வந்து அந்த பெருங்காயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதே வானலியில் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்துட்டு மல்லியை வந்து வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளேவர் சும்மா ஜம்முன்னு இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னே தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொடியுமே வந்து 1 பை 1 ஏகப்பட்டதை அரைச்சிக்கிட்டு இருப்பேன். பட் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, ரொம்ப லிமிட் பண்ணியாச்சு. ஏன்னா அம்மாவுக்கும் இப்போ வந்து முடியறது கிடையாது. அதனால் ரொம்ப சிம்பிளாக குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிளெயின் சில்லி தூள், கண்டிப்பாக வந்துட்டு மஞ்சக்கிழங்கு வாங்கி மஞ்சத்தூள் அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் பிளெயின் சில்லி தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி மெயினானது மட்டும் அரைச்சிக்கிறது. மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா, கறி மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சிங்கப்பூரில் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி அழகாக வந்துட்டு மிக்சிலே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். என்றைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக மெஷினில் கொண்டு போய் அரைச்சிடணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கும். ரொம்ப வந்துட்டு நம்ம ஒரு 2 நாள் 3 நாளாக கழிச்செல்லாம் செய்கிறது சரியாக வராது. அதே மாதிரி நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்த உடனேயுமே மிஷினில் தான் காய வச்சுட்டாங்களே நம்ம வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அகலமான ஒரு தாம்பாளத்தட்டில் போட்டு வீட்டுக்கு வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அரைச்சிட்டு வந்ததையுமே அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்படத்தை ஓப்பன் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் உள்ள பொடி ஃபுல்லுமே கருப்பாயிரும். குழம்பெல்லாம் டேஸ்ட் எதுவுமே மாறாது, டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். பட் கலர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மஸ்ட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். அதிக குவான்டிட்டி உள்ளதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு சின்ன பாட்டில்லையோ ஒரு சின்ன கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி நம்ம அவுட் சைட்லேயே வச்சுக்கிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள், பிளெயின் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து அம்மா புட்டு மாவு அரைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் அரைச்சிருந்தேன் இந்த தடவை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு இந்த மாவு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு கோதுமை மாவும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் கடைப்பொடியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம அரைச்சி சமைச்சாலே போதுங்க, நல்லாயிருக்கும். விலை மதிக்க முடியாத அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து விலை கொடுத்து நம்மளே கெடுத்துக்க வேண்டாம். இதுதான் சரி, இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல. நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட அளவுகள்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வச்சிருக்கிறது என்னமோ 4 செடிங்க, ஆனால் அதை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் அவங்கள அணுவாக ரசித்து என்ன வளர்ந்துருக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த முருங்கை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சு 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு சின்ன பூவோ காயோ எதுவுமே வரல. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆனால் கீரை பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2-3 குச்சி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பட் இது வந்து நர்சரியில் தான் நான் வாங்கினது. வெட்டவும் மனசு வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மொச்சக்காய் வந்து சீசன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ போர் மச்சன்னு சொல்லி இதை வாங்கி அன்றைக்கி அதெல்லாம் உரித்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்போ ஊருக்கு வந்தாலும் சரி, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து என்னோடய வேலை தான். ஸோ நான் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ எப்போவுமே இது என்னோடய வேலை தான். ஒரே நாளில் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ விலை கம்மியில் இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் பார்த்ததே இல்லைங்க. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதோட டோட்டல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 2 அண்ணன் சேர்ந்ததே 143 ருபீஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. இவ்வளோ கம்மி விலைக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஸ்காட்ச் பிரைட்டோட வைப்பர் தான். வந்து இந்த அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. தண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கூட அங்கே யூஸ் பண்ணதுக்கான தடையுமே இல்லை, அவ்வளோ அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சரி கமெண்ட்லேயும் சரி, அக்கா நீங்கள் ஏன் வீடியோவே போடலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நான் வீடியோவே போடலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அதே மாதிரி டைம் நிறைய வந்து கன்சியூம் பண்ணும். வீடியோங்கிறது நீங்கள் பார்க்குறது 1 நிமிஷமோ 10 நிமிஷம் வீடியோவோ எதுவாக இருந்தாலுமே நிறைய வந்துட்டு நம்ம வந்து எஃபோர்ட் போடுவோம். அதே மாதிரி நிறைய வந்து டைம் கன்சியூம் ஆகும். அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா நம்ம யூடியூப்பில் இன்டோ ஒரு வீடியோவோ க்ரியேட் பண்ணி அதுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதோட இருக்கிற டைமை வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக அவங்களுக்குன்னு ஃபுல்லாக அதை கொடுக்கணும்னு சொல்லி நினச்சி தான் நான் பெருசாக வந்து வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை.
இல்லை அவங்கள வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவதாக இருக்கட்டும், ஒரு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா சமைச்சு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் என்னோடய டைமை வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது உண்மையாலுமே எனக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கும் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நாட்களை வச்சு தான் அவங்க வந்து அவங்க நாட்டில் கடத்துவாங்க. நான் கொஞ்சம் ஆழம் தெரியாமல் தாங்க காலை விட்டுட்டேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்குமே எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, நீ மாப் பண்ணு போதும்னு சொல்லி. ஆனால் நம்ம என்றைக்கு கேட்டிருக்கோம், நான் வந்து வாஷ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக இறங்கி, அதுவும் அந்த லிக்விடெல்லாம் கொஞ்சம் நிறையாவே போட்டனாட்டிருக்கு. பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அதை முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் என்னங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் பார்க்கும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். இது வந்து அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறம் பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போய் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து வாழை இலையில தாங்க சாப்பிட்டோம். உண்மையாகவே அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டை 15 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி தான். டெய்லியுமே வாழையில சாப்பாடு தான். கார்த்திகை போய் நியூ இயர் போய் அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கலே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ நான் இப்போ தான் வந்து இந்த கார்த்திகை விலாகே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சாரி. ஆக்சுவலாக இதை நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுவோமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. சரி எடுத்துட்டோம், ஸோ அதை ஏன் இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். மொச்சக்காலாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. முழுக்க வந்து நிறையா வந்து பயிர் கிடைக்கல. ஸோ கிடைச்சதில் கொஞ்சம் நல்லதாக வாங்கிட்டு அது கூடயே இந்த அவரைக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக வந்து இந்த நூல்கோல் இதெல்லாம் போட்டு ஒரு 9 வகையான வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து இந்த ரிப்பப்ளிக் டே, அதுக்கப்புறம் நியூ இயரு, ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து இதெல்லாம் பெருசாக வந்து நான் நோட் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம எப்போ போகிறோமோ அப்போ பார்த்து வாங்குறது. அதுக்கப்புறம் இப்போ இந்த தடவை நான் ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து மாறி இருந்துச்சு. மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும். பச்சை பட்டாணியே வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக்கி அதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கு போட்டு அன்றைக்கி வந்து ஒரு மசால் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வறுவலும் பண்ணியிருந்தேன். ஊருக்கு வரும்போது தான் இதை மோஸ்ட்லி நான் பண்ணுறது. சிங்கப்பூரில் வந்து பெருசாக அது வந்து அவ்வளோவா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் சமைக்க கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் பழசாகி வாடி போனால் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு பிங்க் கலரில் இருக்கிற ஷேடாக பார்த்து வாங்கணும். ஸோ அதனாலே நான் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாங்க மாட்டேன். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால் அன்றைக்கும் அதை வாங்கி தான் வந்துட்டு தோசைக்கல்லையே அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளான சமையல் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஈவினிங் வந்து விளக்கெல்லாம் வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த கோலப்பொடி வந்து நான் வாங்கும்போது வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கலங்க. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திரியாக இருந்துச்சு. வந்து ஸ்ப்ரெட் பண்ணவே முடியல. கோலத்தில் போடும்போது சுத்தமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது, ஏன்னா முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா கூட வெயிலில் வச்சு எடுத்திருந்தோம்னா நல்லா வந்துட்டு நைஸாக வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வானலியை யூஸ் பண்ணாத ஒரு வானலியில் போட்டு சிம்மில் வச்சு ஒவ்வொரு கோலப்படியும் தனித்தனியாக வறுத்து எடுத்தேங்க. லைட்டாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கோலம் இடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு ட்ரை பண்ணி செஞ்சது தான். பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தீபாவளிலாம் பெருசாக வந்து நம்ம ஊரில் இது வரைக்கும் இருந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஸோ பசங்களுக்கு தீபாவளி ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தம்பி வந்து தீபாவளிக்கு வந்திருந்தப்போ கொஞ்சம் பட்டாசுலாம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதைத்தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து வெடித்து நல்லா ஹாப்பியாக வந்து பசங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. பாப்பா சாம்பிராணி இதெல்லாம் எடுத்துட்டு
யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.